ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சொல் தமிழ் சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்குமே லைஃப்பில் வந்துட்டு ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை நிறையா பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இருக்கும். அப்படி நம்ம நிலம் வாங்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம பொதுவாக எல்லாருமே பார்ப்பாங்க. லீகலான விஷயம், சுற்றுப்புறத்தில் எப்படி இருக்காங்க மக்கள், எப்படி பழகுறாங்க, எல்லாமே வீடு ஆகிருக்கா, இந்த லேண்டு இருக்கிற ஏரியா இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, ஃப்யூச்சரில் எப்படி இம்ப்ரூவ் ஆகும், அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை கம்பல்சரி எல்லாருமே பார்ப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீடு கட்டுறது சம்மந்தமான ஒரு பாயிண்ட்டை ஒரு சிலர் பார்க்க தவறிடுறாங்க. அது என்ன, அதை எதுக்காக நம்ம பார்க்கணும், அது பார்க்க தவறிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சேலமில் ஸ்டீல் பிளான்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற பில்டிங் பக்கத்தில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம நிலம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடத்துக்கு நம்ம போய் சைட் விசிட் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு நிலம் பிடிச்சிருக்கும். அந்த நிலத்தில் அந்த மனையை நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பத்திரத்தில் இருக்கிற அளவுப்படி மனை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அதாவது நம்ம சூஸ் பண்ண இடத்துக்கு 4 கார்னர்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முட்டுக்கல்லோ இல்லை அத்துக்கல்லோ கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்படி அந்த முட்டுக்கல்லுக்கு 2 முட்டுக்கல்லுக்கு நடுவில் இடைப்பட்ட தொலைவை நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக பத்திரத்தில் இருக்கிற அளவு அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது, சரிங்களா? ஆனால் நீங்கள் டயகனல் செக் பண்ணும்போது தான் இந்த நிலம் கிராஸாக இருக்கா இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குதா அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், சரிங்களா? அப்படி டயகனல் செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ரோடு ஃபேஸில் இருக்கிற 2 முட்டுக்களை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நார்த் ஃபேஸிங் அப்படிங்கிற ஒரு பிளாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோடு ஃபேஸிங்கில் இருக்கிற 2 முட்டுக்கள் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒரு முட்டுக்கல்லை நம்ம ஆரிஜின் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டுக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயகனல் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணிவிட்டு பின்னாடி முன்னாடி எல்லா பக்கமும் எக்ஸாக்டாக 90 டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் இந்த பிளாட்டு, அதாவது அந்த மனையில் கட்டக்கூடிய வீடும் நமக்கு ஒரு 90 டிகிரியில் நமக்கு அமையும். அப்படி இல்லாத பட்சத்தில் டயகனல் ப்ராப்பராக அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீடு ஸ்ட்ரைட்டாக நம்ம கட்டினாலுமே கூட நம்ம வீட்டை சுற்றி கட்டக்கூடிய அந்த காம்பவுண்ட் வாலில் கண்டிப்பாக கிராஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ நிலத்துக்கும் நம்ம டயகனல் பார்க்கணும், வீட்டுக்கும் நம்ம டயகனல் பார்க்கணும். 2 டயகனலுமே ப்ராப்பராக 90 டிகிரியில் அமைஞ்சால் மட்டும்தான் அந்த பிளாட்டானது எந்த விதமான கிராஸும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போ வர பிளாட்டுங்களில் பொதுவாக நம்ம அந்த கிராஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கார்னரில் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 30 அடி இருக்கும், பேக்கில் 31 அடி இருக்கும், சைடில் ஏதோ ஒரு சைடில் ஒரு 50 அடி இருக்கும், இன்னொரு சைடில் ஒரு 50, 51 அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரது பேர் கிராஸ் கிடையாது. இது அளவுகள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். நம்ம அந்த மாதிரி இருக்கிற நிலம் அந்த அளவு இருக்கிற அந்த மாதிரி நிலத்தை கூட நம்ம டயகனல் செக் பண்ணி பில்டிங் கட்டுனா இந்த நிலம் ஸ்ட்ரைட்டாக அமையுமா அமையாதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஒரு இன்ஜினியரோட துணையை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டயகனல் பார்க்காம நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டும்போது வீட்டுக்காக நம்ம டயகனல் எடுக்கும்போது வீட்டோட அளவு நம்ம நிலத்துக்கு வெளியும் போகலாம், பக்கத்து பிளாட்டோட அந்த நிலத்துக்குள்ளேயும் போகலாம். அப்படி வரும்போது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அந்த சங்கடங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிலம் வாங்கும்போதே ஒரு இன்ஜினியரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் டயகனல் செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 அடி தான் நம்ம அகலம் இருக்குதுன்னா ஒரு 28 அடி நம்ம வீட்டுக்கு நிலத்தோட அளவு 30க்கு 50 நம்ம வச்சுக்கலாம். வீட்டோட அளவு ஒரு 28 இல்லை 26க்கு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா 2 பக்கமும் நம்ம செட் பேக் விடுவோம். அப்போ அந்த டைமில் காம்பவுண்ட் வால் நமக்கு கிராஸாகவும் அமையலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.